கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகள் இப்பொழுதே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். இந்த அதிகாலை ஜபவேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் பேசுகிற நல்ல வார்த்தைகளை கவனியுங்கள். ஐயா, இதுவரை எத்தனையோ பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து நடைபெறாமல் போய்விட்டது, அல்லது எத்தனையோ காரியங்களை நிச்சயமாய் நடக்கும் என நாங்கள் உறுதியாய் நம்பியிருந்த காரியங்கள் நடக்கவில்லை எங்கள் வாழ்க்கையிலே. ஐயா, நன்மை வரும் என்று காத்திருந்தோம், தீமை வந்தது. நல்ல காரியங்கள் நடக்கும் என்று காத்திருந்தோம், அவைகள் நடப்பதற்கு ஏற்ற கூறுகளே இல்லை, சாத்திய கூறுகளே இல்லை. நாங்கள் இப்படியாய் வேதனைப்பட்டு துக்கப்பட்டிருக்கிறோம். டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், எந்த மருந்தினாலும் குணமாக்க முடியாத வியாதிகள், எந்த காரியத்தினாலும் எங்களுக்கு கொடுக்க முடியாத சமாதானம், நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற கஷ்டமான, நிர்பந்தமான, உபத்திரவமான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பலகாலமாய் காத்திருந்த நல்ல வாசல்கள் உங்களுக்கு இன்னும் அடைக்கப்பட்டதாகவே இருக்கலாம். ஐயா, குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தோம். எத்தனையோ வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டது. எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய அல்லது வர வேண்டிய நல்ல நன்மைகளை யார் சிலரோ தடுத்து விட்டார்கள், யார் சிலரோ பறித்துக் கொண்டு சென்று விட்டார்கள். நாங்கள் என்ன செய்யலாம் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 43 அதிகாரத்திலே கர்த்தரே தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசுகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை பழையவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பழைய காரியங்களை, பழைய சூழ்நிலைகளை சிந்திக்க வேண்டாம். ஐயா, இந்த கதவு அடைபட்டது, இந்த வாசலும் அடைபட்டது, இதை உறுதியாய் நம்பி இருந்தோம், இந்த சான்ஸும் இந்த வாய்ப்பும் தவறிவிட்டது என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் திருமண விஷயத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வேலை விஷயத்திலே, அல்லது வெளிநாட்டு வேலைகள் விஷயத்திலே உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் திறக்க போகிற அற்புதமான வாசல்களை நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஏனென்றால் பாருங்கள், இவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத, உங்க கண்களினால், உங்க சிந்தனையினால், உங்க அறிவினால், நம்முடைய மூளையினால் நம்ம ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர் இவர் என்பதை விசுவாசியுங்கள். நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையிலே மகாபயங்கரமான காரியங்களை செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் கர்த்தராகிய நான், ஹல்லேலூயா, புதிய காரியத்தை செய்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்குத்தான் கர்த்தர் பேசுகிறார், உன்னிடமே பேசுகிறார். ஐயோ, நான் நொடிந்து போனேன், நொறுங்குண்டு போனேன், நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட மனதோடுமாய் நொடிந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, உன்னிடம் தான் கர்த்தர் பேசுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். உங்க பிள்ளைகள் வாழ்க்கை வனாந்திரமாய் போய்விட்டது. ஐயா, என் வாழ்க்கை இத்தனை வருடமாய் வனாந்திரமாய் போய்விட்டது. எங்கள் வாழ்க்கையும் குடும்பமும் எங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் அவாந்திர வெளி போல் கிடக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்கள், நான் வனாந்திரத்திலே வழியையும், வழியே இல்லாத இடங்களில் வழியையும், அவாந்திர ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தரே சொல்லுகிறார் 20ஆம் வசனத்திலே, நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளைகளுக்காக, என் ஜனத்திற்காக, என் ஜனத்தின் தாகத்திற்காக வனாந்திரத்திலே தண்ணீர்களையும், mighty God, தண்ணீரை இல்ல, தண்ணீர்களையும், அவாந்திர வெளியிலே நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் மகிமையை, என் துதியை, நான் இவர்களுக்கு செய்த மேன்மைகளை, மகிமைகளை எங்கும் எப்பொழுதும் சொல்லி வருவார்கள்
செய்கிறார்கள். இவர்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களிலே ஐயா குழந்தை இல்லாது தவித்துக் கொண்டிருக்கிற, குழந்தை இல்லாததினால் குடும்பமே பிரிந்து போன சூழ்நிலையிலே மகா வருத்தத்திலும் கண்ணீரிலும் இனி எப்படி வாழுவது, இனி எப்படி என் வாழ்க்கை இப்படி வறண்ட நிலமாய் போய்விட்டதே, ஐயா திருமணத்திற்காக காத்திருந்தேன், குழந்தைக்காக காத்திருந்தேன், என் வாழ்க்கை இப்படி முற்றமாய் வனாந்தரமாய் அவாந்தர வழியாய் போய்விட்டது. இதற்கு யார் காரணம்? எந்த சாபம்? ஒருவேளை பரம்பரை சாபமோ, மந்திரமோ, பில்லிசூனியமோ, மாந்திரீகமோ என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் உங்களை குறித்து பேசுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். விசுவாசியுங்கள், அது இப்பொழுதே தோன்றும். அதை நீங்கள் அறியீர்களா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் அறிகிறோம் சுவாமி. ஐயா உம்முடைய சமூகத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளுமாய் தங்கள் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா தளர்ந்து போயிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இன்று ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஓ லார்ட் வல்லமையாய் வல்லமையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஓ என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை பூரணமாய் வெளிப்படும்படியாய் இந்த பிள்ளைகள் இன்னும் பின்னும் பழைய பாட்டை பாடிக்கொண்டே ஐயா கஷ்டம், நஷ்டம், வேதனை, துன்பம், தோல்வி, கடன் என்று ஓ இவர்கள் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நீ வனாந்தரமாய் காணப்படுகிற இவர்களுடைய வாழ்க்கையிலே ஓ தண்ணீர்களையும் வழிகளையும் ஏற்படுத்துகிற அற்புதங்களின் தேவன் என்பது நிரூபிக்கப்படும்படியாய் இந்த பிள்ளைகளுக்காக ஒரு அனுகூலமான அடையாளம் இன்றே இப்பொழுதே தோன்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்காக நல்ல செய்திகள் இன்று கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா வனாந்தரத்திலே ஆறுகளையும் அவாந்தர வெளிகளிலே நீரூற்றுகளையும் உண்டு பண்ணுகிற உம்முடைய அற்புதங்களை செய்கிற சக்தி இவர்கள் என்ன காரியத்திற்காக கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, என்ன காரியத்திற்காக அனுதினமும் அதிகாலை வேளையிலும் நடு இரவு வேளையிலும் அமாவாசை ஜெபங்களிலும் நடு ஜாமங்களிலும் நின்று உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற உம்முடைய பிள்ளைகளின் மீது நீர் நியாயம் செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா உம்முடைய பிள்ளைகளின் நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் நீர் உண்டாக்குவதினால் ஐயா இவர்கள் இந்த ஜனம் உம்முடைய துதியை உமக்கு சாட்சியாய் என்றும் எழும்பி நிற்கும்படியாய் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் ஊராருக்கு மத்தியிலே அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீ வடக்கே பார்த்து கொடி என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் கட்டளையிடுகிற தேவன். ஐயா இவர்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் எங்கே எங்கே இருக்கிறதோ ஐயா இவர்களை தேடி வர வேண்டிய அந்தகார பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தின் புதையல்களும் எங்கே எங்கே அடைபட்டு இருக்கிறதோ அவைகள் கடந்து வரும்படியாய் நீ வடக்கே பார்த்து கொடி என்றும் தெற்கே பார்த்து ஓ வைத்திராதே என்றும் கட்டளையிடுகிற தேவன் கட்டளையிடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் முற்றிலுமாய் தாழ்த்தி உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்காக ஐயா எந்த எந்த இடங்களிலே இவர்களுக்கான வழிகள் திறக்கப்பட வேண்டுமோ ஐயா நன்றி செலுத்துகிறோம். 127 நாடுகளின் ராணியாய் எஸ்தரை கொண்டு செல்வதற்காய் ஒரு ஆக்கங்கெட்ட வஸ்தியை ஷிப்ட் பண்ணினது போல என் தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக நல்ல இடங்களை ஆயத்தப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். 80 அடி உயரமான ஓ லார்ட் தூக்கு மேடையை மொர்தெகாவுக்காக உயர்த்தின ஓ லார்ட் ஏற்படுத்தின அந்த மொர்தெகாயை உயர்த்தும் வண்ணமாய் ஆமானுடைய பங்களாவை பிடித்து மொர்தெகாய்க்காக கொடுத்த என் அன்பின் ஆண்டவர் இன்றே லார்ட் இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறட்டும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா இவர்கள் என் சகோதர சகோதரிகளும் ஒருவேளை அவருடைய பிள்ளைகளும் கூட யோசேப்பை போன்று குடும்பத்தை விட்டு தூர வீசப்பட்டவர்கள், குடும்பத்தால் விற்கப்பட்டவர்கள், குடும்பத்தால் அவமானமாக கேளனமாக கேவலமாக பேசப்பட்டவர்கள், இவர்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் இவர்கள் இருக்கிற அவாந்தரமும் லார்ட் படுகுழியுமான இடங்களில் இருந்து இவர்களை தூக்குவீராக.
நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அடைபட்டிருக்கிற இவர்களையும் இவருடைய பிள்ளைகளையும் யோசேப்பை போன்று சிறைச்சாலையில் இருந்து இன்றே இந்த அதிகாலை வேளையிலே புறப்பட பண்ணும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நீர் கொடுத்த மேன்மை, யோசேப்புக்கு கொடுத்த மேன்மையை போன்ற அந்த ராஜ மேன்மையை போன்ற அற்புதமான மகிமையான மேன்மைகளை இவர்களும் என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஐயா, நாங்கள் இனி பழைய காரியங்களையும் முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் சிந்தித்து கலங்குகிறதில்லை. என் தேவன் எங்களுக்காக புதிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிற தேவன், நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஐயா கர்த்தர் சொன்ன பழசையெல்லாம் மறந்துருங்க. பழைய காரியங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதுவைகள் ஒருவேளை பலகாலமாய் நடக்கவில்லை என்றாலும் கூட இனி கர்த்தர் இதோ இன்றைக்கே புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து முடிப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன்ல டச் பண்ணாதவங்க டச் பண்ணுங்க. உடனுக்குடன் நாம் போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.